ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 90ஸ்ல வந்து முதல் தர வரிசையில ஒரு டாப் ஸ்டாரா இருந்த நடிகர் பிரசாந்த் சாரோட பிறந்தகால கிரகநிலை தான் பார்க்க போறோம். அவர் எப்படி ஹீரோவானாரு, பல கோடி ரூபாய் தனயோகம், கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து அமைப்பு, ஒரு அஜித் விஜய் சாரை விட ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாரு. திரும்ப ஏன் ஒரு மேன்மை நிலையை வந்து அவர் அடைய முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஜோதிட காரணங்களையும், விதிகளையும் பார்க்கலாம். இவர் பிறந்தது 6 ஏப்ரல் 1973 சென்னை தான். மேசராசி. சந்திரன் நிற்கிற இடத்த வச்சே நம்ம ஒருத்தரோட 70% பலன்களை மிக நிச்சயமாக சொல்லிட முடியும். டைம் உறுதியாக தெரியாதனால வந்து சந்திரன் நிற்கிற இடத்தையே நம்ம லக்கணமாக போட்டுக்கலாம். சந்திரனை அடிப்படையாக வைத்தே நம்ம பலன்களை பார்க்கலாம். நான் வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். எப்போவுமே சினிமாவில் ஹீரோயின் ஒரு டாப் லெவலில் ஹீரோவாகணும் அப்படின்னாலே செவ்வாய் வந்து சந்திரனை நேரடியாக தொடர்பு கொள்ளணும். இங்கே பாருங்கள், சந்திரன் வந்து செவ்வாயோட வீட்லேயே இருக்குது. வீடு கொடுத்த அந்த செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது. உச்சமாகி 4ஆம் பார்வையை சந்திரனையே பார்க்குது. சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து 10வது கேந்திரத்தில் உச்சமடைஞ்சு தன் வீட்டையும் ராசியும் பார்க்குறனால இந்த மாதிரி ராஜயோகமாக வந்து சந்திரனை செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது அவங்க வந்து ஒரு மதிக்கப்படுவாங்க. பல பேரால், பல ஆயிரம் கோடி பேரால் மதிக்கப்படுவாங்க. அவங்களோட செயல்கள் ரசிக்கும்படியாக இருக்கும். சந்திரன் செவ்வாய் நாம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காலபுஸ்தகத்துப்படி சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி, மனக்காரகன், உடல்காரகன். செவ்வாய் வந்து லக்னாதிபதி, உயிர்காரகன். அதாவது உடலும் உயிரும் மனசும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் அந்த கலைங்கிற நடிப்பு வரும். அதனால தான் அந்த விதி சொல்லப்படுது. அடுத்தது மிகப்பெரிய தனயோகத்துக்கான ஜாதக அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11 கூடயும் 2ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்குது. எப்போவுமே 2, 5, 8, 9, 11 இந்த ஸ்தானங்கள், இந்த அதிபதிகள் தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய தனயோகத்தை கொடுத்துரும். எப்பவுமே ராசி லக்கணம் கெடலினாலே அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு பணக்கார குடும்பத்தில் மேன்மையான வாழ்க்கை வாழ்வாங்க. இங்கே ராசி வந்து உச்ச வீட்டில் பாதிப்படையாமல், ராகு கேதுக்களாட பாதிப்படையாமல் நல்ல நிலையிலே இருக்குது. வீடு கொடுத்த செவ்வாயும் உச்ச நிலையில் இருக்குது. அதனால தான் அவர் பிறந்ததே ஒரு மேன்மையான வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அடுத்தது 2 கோடி சுக்கிரனும் 5 கோடி சூரியனும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு. நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2, 5, 8, 9, 11 தொடர்பு இருந்தால் கூட மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரனும் லக்னாதிபதியும் லக்கணமும் பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கும். இந்த மாதிரி கேந்திர தொடர்பு, உச்ச தொடர்பு பெற்றிருக்காது. லக்கணமும் ராசியும் வலிமையாக இருந்தால் தான் அந்த தனயோகமும் செயல்படும். நம்ம வலிமையாக இருப்போம். அந்த பணத்தை ஈர்க்கறதுக்கான செயல்களையோ தொழில்களையோ நம்ம செய்து அதை சாதிக்க முடியும். லக்கணமோ ராசியோ பாதிக்கப்படும் போது அல்லது வலிமை இழக்கும் போது வந்து நம்மளை சுற்றி எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலையோ, இயலாமையோ, பயன்படுத்தக்கூடிய திறனோ இல்லாமல் நமக்கு போயிடும். நடக்கக்கூடிய தசை ரொம்ப முக்கியம். நடக்கக்கூடிய தசை தான் நம்ம எந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளுடைய திறனை குறிக்கக்கூடியது. இந்த காலத்தில் நம்மளுடைய திறன், நம்மளுடைய செயலாற்றல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடும். இந்த சூழ்நிலை சாதகமானதா சாதகமற்றதாங்கிறது திசை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா சூரிய திசை. சூரியன், சந்திரன், செவ்வாய் இது 3மே பார்த்திங்கன்னா உச்ச தொடர்பில் தான் இருக்குது. சூரியன் உச்ச சுக்கரனோடவும், சந்திரன் உச்ச வீட்டிலையும், செவ்வாய் உச்சமாகவும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2001-2 வரைக்கும் மேன்மை நிலையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சந்திரனுக்கு 9ல் இருக்கிற ராகு நீச்ச வீட்டில் இருக்குது. நீச்ச வீட்டில் இருக்கிற எந்த கிரகமே ஒரு மேன்மையோ ஒரு வளர்ச்சியோ எதிர்பார்க்க முடியாது. வீடு கொடுத்த குரு வந்து நீச்சபங்கம் அடையலை. உச்ச செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அது நீச்சபங்கம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீச்ச நின்ன வீட்டை அது போய் சந்திரன் கேந்திரத்துலேயும் இல்லை, அந்த கிரகத்தையும் பார்க்கல, அந்த வீட்டையும் பார்க்கல. இன்னொன்று ஜோதிடத்தில் வந்து மிக முக்கியமான விதி வந்து ஒரு திசை நடக்கிறத வந்து அந்த இடத்துல லக்கணமாக போட்டு பார்த்தாலும் பலன்கள் மிக சரியாக இருக்கும். இங்கே ராகு திசை ஆரம்பித்ததுலேருந்து 2001-2 அந்த காலகட்டத்தில் தான் இவரோட தொழிலோ பர்சனலோ எந்த இதுலேயும் ஒரு மேன்மையை நம்ம பார்க்க முடியல. ராசியும் ராசியாதிபதியும் செவ்வாயோ கேந்திர தொடர்பில் உச்ச வலிமையில் இருக்கிறனால ஆதிபத்திய சுபத்துவத்தில் இருக்குது. எப்போவுமே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஆதிபத்திய சுபத்துவம் கண்டிப்பாக இருக்கும். சுபத்துவம் வேறு, ஆதிபத்திய சுபத்துவம் வேறு. ஆதிபத்திய சுபத்துவத்தில் இருக்கிறனால இவர் எப்பயுமே மேன்மையான வசதியான நிலையில் தான் கண்டிப்பாக இருப்பார். திசை வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறனால இவரோட செயல்பாடுகள் ஒரு தொழில் ரீதியாகவோ மேன்மையான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கல. திசை இலக்கணமாக போட்டு பாருங்கள். வீடு கொடுத்த குரு வந்து நீசமாயிடுச்சு. வீடு கொடுத்த கிரகம் நீசமாச்சுன்னா செயல்பாடுகள்லையோ சூழ்நிலையோ ஒரு வலிமையான நிலையை எதிர்பார்க்க முடியாது. 2ஆம் இடம் பாருங்கள். வீடு கொடுத்த சனி 6ஆம் இடத்துல போயிடுச்சு. 2ஆம் இடத்துல நீச கிரகமும் செவ்வாயும் இருக்குது. அதனால் பர்சனல் லைஃப்லேயும் ஒரு மேன்மையான நிலையை எதிர்பார்க்க முடியல.
சுக்கிரன் பாருங்கள் உச்சம் அடைஞ்சிருக்கு, ஆனால் ஒரே டிகிரியில் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு. எந்த ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம், நீச்சம், ராகுகேது பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிட்டாலே வந்து அதனால் உயிர்காரகத்தை கொடுக்க முடியாது. சுக்கிரன் குரு வந்து உயிர்காரகத்தை கொடுக்க முடியாமல் நிலையில் போயிடுச்சு. ஒரு கிரகம் பாதிக்கப்பட்ட உயிர்காரகம் தான் முதல்ல கிடைக்காது, ஜடக்காரகம் அடிப்படை இயல்பாக கிடைக்கும். இவருக்கு ஜடக்காரகங்கள் நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஓகே, எது எப்படி இருந்தாலும் இவர் நடித்த படங்கள் எல்லாத்தாலையும் ரசிக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த படைப்புகள் தான். அடுத்த பதிவில் வேற ஒரு ஜோதிட தகவல்களை பற்றி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.